வணக்கம். டாக்டர் சிவஞானம். குரு ரகசியம் ஆன்மீக ஜோதிட சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் வணக்கத்துடன் தொடர்பு கொள்கிறேன். ஆன்மீக ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்று மற்றும் ஒரு புதிய சேனலை தொடங்கியுள்ளேன். இறையருள் கொண்ட குருமார்கள், ரிஷிகள், முனிவர்கள் ஆசீர்வாதத்துடன் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் பெற என்ன செய்ய வேண்டும் என உங்களுக்கு விளக்கமாக சொல்லி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் இறையருளால் அனைத்து நலன்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டுகிறேன். ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களின் ஆதிபத்தியில் தான் இருக்கிறோம். நவகிரகங்கள் அனைத்தும் நட்சத்திரங்களை சார்ந்து இருக்கின்றன. நமது நட்சத்திரங்கள் சக்தியுடன் நமக்கு அனுகூலமாக செயல்பட்டால் நவகிரகங்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து இறை அருளால் நமது அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று நலமுடன் மகிழ்ச்சியாக வாழலாம். இப்போ அந்த பதிவை நீங்க பாக்குறீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க இதை ஷேர் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் செய்யும் போது நான் பதிவு செய்யும் அனைத்து வீடியோக்களும் தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இன்னைக்கு நாம மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில அனைத்து நலன்களும் பெற்று அவர்களின் ஆசைகள் நிறைவேற என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். மிருகசீரிடம் நட்சத்திரம் அன்பர்களே, ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சிலருக்கு அவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது, பலருக்கு திருப்தி இல்லாம இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, மன வருத்தப்படாதீங்க. வெற்றியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உங்கள் கையில தான் இருக்கு. இப்போ டிவி ரேடியோவை ஃபைன் டியூன் பண்ணீங்கன்னா எப்படி படம் நல்லா தெரியுது, ரேடியோல நல்லா பாட்டா கேக்குது. அது போலதான் நீங்க சில காரியங்களை ஆத்மார்த்தமா செஞ்சா போதும், அவ்வளவுதான். சூப்பர், ஒரே ஜாலி தான், குடும்பத்துல மகிழ்ச்சி தான். இப்போ நம்ம ஜோசியர்கிட்ட போய் நம்ம ஜாதகத்தை காட்டினா அவர் என்ன சொல்றாரு, சில பரிகாரம் செய்ய சொல்றாரு, குறிப்பிட்ட கோயில்களுக்கெல்லாம் போக சொல்றாரு. பல காரணத்தினால பலருக்கு இதை செயல்படுத்த முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. நான் என்னுடைய இந்த சேனல் மூலம் ஒவ்வொருவரும் எளிதில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து அனைத்து காரியங்கள்லையும் வெற்றி பெற நம்ம வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தனை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எளிய வழிமுறைகளை சொல்லி வர்றேன். நீங்க இப்போ உங்களுக்கு வீடு வாங்கணும், இல்ல புதுசா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா, அயல் நாடு வெளி மாநிலத்துல வேலைக்கு முயற்சி பண்றாங்களா, புதிய தொழில் தொடங்கணுமா, குடும்பத்துல திருமணம் சுப நிச்சயம் தடை இல்லாம நடக்கணுமா, மகிழ்ச்சி ஆரோக்கியமா ஆனந்தமா வாழணுமா, அனைத்து காரியத்தையும் உங்களுக்கு சாதகமா முடிய ஆசையா, கவலையே படாதீங்க. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் வாங்க பார்க்கலாம். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களே, கிரக பயிற்சிகள் எல்லாம் பத்தி ஜோசியர் சொல்லி பயமுறுத்துறாரா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, மகிழ்ச்சியா இருங்க. அனைத்து பயிற்சிகளும் உங்களுக்கு தான் சாதகம். உங்க நட்சத்திர அதிபதி யார் தெரியுமா? செவ்வாய் பகவான். முருகன் அருள் உள்ளவர். முருகன் அருள் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. உங்க நட்சத்திர தெய்வம் யார் தெரியுமா? சிவபெருமான். பின்னென்னங்க, பிரதோஷம் அன்னைக்கு சிவனை போய் வழிபடுங்க. அவர் அருள் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆசைப்பட்டதை விரைவில் நிறைவேற்ற உங்க நண்பர் சனி பகவான் இருக்காரு. அவர் யாரு தெரியுமா? உங்க நட்சத்திரத்திற்கு 4வது, 13வது, 22வது நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அது யோகமான மிகவும் நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம். அதனுடைய அதிபதி தான் சனி பகவான். பின்ன என்னங்க கவலைப்படுறீங்க? சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? யோகமோ யோகம்தான். பின் என்ன கவலை? குலதெய்வம் சிவபெருமான், முருகன், செவ்வாய் பகவான், சனி பகவானும் வணங்குங்க. சனி பகவான் நட்சத்திரங்கள் காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சதும் உங்க நேரத்தை பொறுத்து 11 தடவையோ 108 தடவையோ சொல்லுங்க. நம்பிக்கையா சொல்லுங்க, மனதார சொல்லுங்க. பின்ன நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் சீக்கிரம் அற்புதமா நடக்க போகுது. இந்த நட்சத்திரம் காயத்ரி மந்திரத்தை அந்த நாள்ல சொல்லையில இன்னும் நல்ல பலன் கிடைக்குது. இப்போ அந்த காயத்ரி மந்திரத்தை பார்ப்போமா? அருள்மிகு சிவபெருமான் காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். செவ்வாய் பகவான் காயத்ரி மந்திரம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். சனி பகவான் காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இப்போ இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த சனி பகவானோட வெற்றியையும் யோகத்தையும் தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரத்தையும் நம்ம பார்ப்போமா? வாங்க. சனி பகவானின் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி
இது யோகத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய ஷேமதாராய் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை இப்ப நம்ம பார்ப்போம். பூச நட்சத்திரம். ஓம் பிரம்ம வர்ச்சசாய வித்மகே மகாதிஷ்யாய தீமஹி தன்னோ புஷ்ய பிரசோதயாது. அனுஷ நட்சத்திரம் காயத்ரி மந்திரம். ஓம் மித்ரதேயாய வித்மகே மகாமித்ராய தீமஹி தன்னோ அனுராதா பிரசோதயாது. உத்திரட்டாதி நட்சத்திரம் காயத்ரி மந்திரம். ஓம் அஹிர்புத்ஞாய வித்மகே பிரதிஷ்டாபனாய தீமஹி தன்னோ உத்தரப்ரோஷ்டபத பிரசோதயாது. இப்போ உங்க முக்கியமான கோரிக்கையெல்லாம் மனசுல நல்லா நினைச்சுக்கங்க. தினமும் மேல சொன்ன காயத்ரி மந்திரங்கள் மனதார நம்பிக்கையா சொல்லுங்க. 45 நாள்ல உங்க அனைத்து ஆசைகளும் நிறைவேறி உங்களது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியா அற்புதமா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்வுல மகிழ்ச்சி பொங்க இதை ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாழ்க வளமுடன். டாக்டர் சிவஞானம். வணக்கம்.